முன்னொரு காலத்துல பூமி மாதிரியே இருக்கிற இன்னொரு கிரகத்துல ஒரு குட்டி இளவரசர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் தனியா இருந்தாலும் எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பாரு. அந்த கிரகத்துல இருக்கிற எரிமலை, கலை சுத்தம் செய்யறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால தினமும் காலையில எந்திரிச்சதும் எரிமலைகளை சரி செஞ்சு சுத்தமா வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிடுவாரு. ஒரு நாள் வானத்திலிருந்து ஒரு விதை ஒன்று அந்த கிரகத்துல விழுந்துச்சு. உடனே அந்த இளவரசர் அதை புதைச்சு வச்சு தண்ணி ஊத்துனாரு. கொஞ்ச நாள்ல அந்த விதை முளைச்சி அழகான ஒரு மஞ்சள் ரோஜா செடியா மாறுச்சு. அன்னையிலிருந்து அந்த ரோஜாவும் அந்த குட்டி இளவரசரும் ரொம்ப நண்பர்களா இருந்தாங்க. ஆனா அந்த குட்டி ரோஜா குட்டி இளவரசர் எப்பவும் தன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அது இளவரசருக்கு கோபத்தை ஏற்படுத்துச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதை விட்டுட்டு இந்த மஞ்சள் ரோஜாவோடவே இருக்க முடியுமான்னு யோசிச்சாரு. அதனால் பக்கத்து கிரகங்களுக்கு போய் நிறைய நண்பர்களை தேட முடிவு பண்ணினாரு. தன்னோட நண்பன் தன்னை பிரிஞ்சு போறத நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு அந்த மஞ்ச ரோஜா. பக்கத்து கிரகத்துக்கு போன இளவரசர் அங்க ஒரு ராஜாவை பார்த்தாரு. அவர்கிட்ட நாம் நண்பர்களா இருப்போமான்னு கேட்டாரு. அதுக்கு அந்த ராஜாவும் சரின்னு சொன்னாரு. ஆனா அந்த மஞ்சள் ரோஜா செடி மாதிரி குட்டி இளவரசரை நேசிக்காம அவரோட வேலைகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அந்த அரசர். அதனால அவரை தொந்தரவு செய்ய வேணாம்னு அடுத்த கிரகத்துக்கு கிளம்பி போனாரு அந்த குட்டி இளவரசர். அங்க ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணுன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர்கிட்ட நாம நண்பர்களா இருக்கலாமான்னு கேட்டாரு. அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு. ஆனா அவரும் தன்னுடைய வேலைகளை பார்க்கறதுலயே குறியா இருந்தாரே தவிர குட்டி இளவரசர்கிட்ட நேரத்தை செலவிடவே இல்லை. அதனால அடுத்த கிரகத்துக்கு கிளம்பி போனாரு குட்டி இளவரசர். அந்த கிரகத்துல ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்தாரு. அவர்கிட்ட நம்ம நண்பர்களா இருக்கலாமான்னு அந்த குட்டி இளவரசர் கேட்டாரு. அதுக்கு அவரும் சரின்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆராய்ச்சியாளர் தொடர்ந்து தன்னோட ஆராய்ச்சி புத்தகங்களை படிச்சுக்கிட்டே இருந்தாரு. அதனால அடுத்த கிரகத்துக்கு போனாரு குட்டி இளவரசர். அங்க ஒரு புத்திசாலி நரி இருந்துச்சு. அந்த நரி குட்டி இளவரசரை பார்த்ததும் அவரோட கதையை கேட்டுச்சு. உடனே குட்டி இளவரசர் மஞ்சள் ரோஜாவை பத்தியும் அதோட தொந்தரவு பத்தியும் தன் நண்பர்கள் தேடி அலைஞ்ச கதையையும் சொன்னாரு. நரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, நீ நண்பர்கள் தேடி போய் நண்பர்கள் கிடைச்சும் அவங்க உன் கூட நேரம் செலவிடலான்னு தெரிஞ்சதும் ஒவ்வொரு கிரகத்திலிருந்தும் திரும்ப வந்துட்ட. அந்த மஞ்சள் ரோஜாவும் நீயும் இப்போ ஒண்ணுதான், உனக்காக யாரும் நேரத்தை செலவிட விரும்பல. அதே மாதிரி தான் நீயும் உன்ன நண்பனா நினைச்சா மஞ்சள் ரோஜாவுக்கு நேரம் செலவிடலன்னு சொல்லுச்சு. குட்டி இளவரசருக்கு புரிஞ்சதுதான். முதல்ல நண்பர்களுக்கு நேரத்தை செலவிடாம அடுத்தவங்க மட்டும் தன் கூட நேரத்தை செலவிடணும்னு நினைச்சது ரொம்ப தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால தான் வாழ்ந்த கிரகத்துக்கே போய் தன்னை நேசிச்ச குட்டி மஞ்சள் ரோஜாவோட திரும்பவும் நட்பா இருந்தாரு. Please like, share and subscribe our channel friends.